வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு முதல்வர் விஜய் அரசின் பெண்கள் நலன் தொடர்பான முக்கிய அப்டேட்களை இப்போது பார்க்கலாம். முதலில் தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மே மாத தொகையும் பெண்களின் வங்கிக் கணக்கில் தாமதமின்றி வரவு வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது பற்றியும் தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்க பெண் ஸ்பெஷல் ஆக்ஷன் ஃபோர்ஸ் என்ற புதிய பாதுகாப்பு படை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் தொடர்பான புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க மாடர்ன் வசதிகளுடன் இந்த அமைப்பு செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 500 யூனிட்ஸுக்குள் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குடும்ப பெண்களுக்கு பொருளாதார நிவாரணமாக இருக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. பெண்கள் நலத்துறை நேரடியாக முதல்வர் விஜய் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் பெண்கள் தொடர்பான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்காக கூறப்பட்ட முக்கிய வாக்குறுதிகள் என்னென்னா, மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், வருடத்திற்கு 6 ஃப்ரீ கேஸ் சிலிண்டர்ஸ், பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு வட்டியில்லா கடன், திருமண உதவியாக தங்கம் மற்றும் பட்டுச்சேலை, பெண்கள் பாதுகாப்புக்கு பேனிக் பட்டன் மற்றும் ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் போன்ற பல திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இதில் சில திட்டங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அரசு அறிவிப்பு வந்த பிறகே முழுமையாக உறுதி செய்யப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.